ஃபெயிலியர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபெயிலியர் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிராஜுவல் ஃபெயிலியர் அண்ட் இன்னொன்று வந்து சடன் ஃபெயிலியர். முதல்ல ஃபெயிலியர் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். A failure is defined as the state or condition in which operational unit or machine or component ceases to perform in its intended function or service satisfactorily. அதாவது ஒரு மிஷினோ இல்லை ஒரு ஆப்ரேஷ்னல் யூனிட்டோ இல்லை ஒரு காம்பனண்ட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தன்னோட வேலையை டக்குன்னு ஒழுங்காக செய்யாமல் போகிறது. அதுதான் நம்ம வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபெயிலியர் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிராஜுவல் ஃபெயிலியர் அண்ட் இன்னொன்று வந்து சடன் ஃபெயிலியர். கிராஜுவல் ஃபெயிலியர்ன்றது அது பொதுவாக ஒரு ப்ரொக்ரெசிவ் நேச்சரில் இருக்கும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் of an item increases with the increase in its life. It is also known as progressive failure, and it results in running cost, decrease in its productivity, decrease in resale or salvage value. அதாவது ஒரு கிராஜுவல் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மிஷின் எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷ்னல் யூனிட் எடுத்துக்கிறோன்னா அது தன்னோட வேலையை வந்து படிப்படியாக டிக்ரேடேஷன் பண்ணும். டிக்ரேடேஷன்னா டிட்டீரியோரேஷன் அப்படின்றது தரம் குறையிறது. ஒரு பொருளோட தரம் வந்து ஒரு மிஷினோட மெக்கானிசம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் degradation when the operational performance efficiency of an item progressively with usage or time, resulting in steadily increase and operating maintenance cost. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து படிப்படியாக வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி படிப்படியாக குறையிறது வந்து ப்ரொக்ரெசிவாக குறையிறது வந்து கிராஜுவல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஜுவல் ஃபெயிலியரை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த ஐட்டமோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டும். ப்ராபபிலிட்டி ஆஃப் த failure of its lifetime increases, then the item is also increasing. Such a failure is called gradual failure. நெக்ஸ்ட்டு சடன் ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சடன் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு மிஷின் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கும், ஒரு வேலை நல்லா போய்கிட்ருக்கும், டக்குன்னு நின்று போயிடும். அந்த மாதிரி நிற்கிறது தான் வந்து சடன் ஃபெயிலியர். டைரக்ட்லி ஃப்ரம் அ ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷ்னல் ஸ்டேட் டு எ கம்ப்ளீட் நான் ஃபங்க்ஷனல் ஸ்டேட். ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஸ்டேட்லேருந்து டக்குன்னு ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு பிரேக் டவுன், ஒரு டிரான்சிஷன் கொடுக்கறது தான் வந்து சடன் ஃபெயிலியர். இந்த சடன் ஃபெயிலியரை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபெயிலியர், இன்னொன்று வந்து ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர் அண்டு 3வது வந்து ரேண்டம் ஃபெயிலியர். ப்ரொக்ரெசிவ் ஃபெயிலியர் வந்து வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அ ஃபெயிலியர் increases monotonically as the age of the component increases. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி அப்படின்னா அதோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆன ப்ராடக்ட் வந்து திடீர்னு ஒரு நாள் நின்று போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ப்ராடக்டை தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஃபெயிலியரை தான் நம்ம வந்து ஃபெயிலியர் பேட்டர்னை தான் நம்ம வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இன்க்ரீசஸ் monotonically the ஏஜ் ஆஃப் த காம்பனண்ட் இன்க்ரீசஸ். ஒரு பொருளோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அதோடைய ஃபெயிலியர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி ஃபெயிலியர் ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு நாள் படக்குன்னு நின்று போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சடன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சடன் ஃபெயிலியர் தான் நம்ம வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால அது வந்து ப்ரொக்ரெசிவ், ரெட்ரோக்ரெசிவ் அண்ட் ரேண்டம் அப்படின்னு 3 வகையாக பிரித்து சொல்கிறோம். ஸோ ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர் அப்படின்றது ஃபெயிலியர் where the probability of failure is the highest during the early operational lifespan of an item, decreases continuously as the time progresses.
அதாவது நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஃபெயிலியர் ஆஃப் ரேட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ரேட் வந்து ஹெவியாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில். அண்ட் போக போக டைம் போக போக அதோடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ரேட் வந்து குறையும். அந்த லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ரேட் ஸ்டார்டிங்கில் ஹையாக இருந்துட்டு போக போக குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா the chances of its failure becomes less. Such a failure is called retrogressive failure. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர் ஏர்லி ஆப்ரேஷ்னல் லைஃப் ஸ்பேன், அதாவது ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் அந்த இது வந்து வந்த புதுசில் வந்து அது வந்து ஃபெயிலியர் ரேட் வந்து ஹையாக இருந்திருக்கும். பட் போக 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 அதோடைய ஃபேம் அதிகமாகி அது நல்லா விற்பனையாகி அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி ஃபெயிலியர் ரேட் குறைஞ்சி அது நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃபெயிலியரை வந்து நம்ம ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ரொக்ரெசிவ் ஃபெயிலியருன்றது ஏஜ் போக போக டக்குன்னு ஒரு நாள் நின்றும். ஆனால் ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியருன்றது ஆரம்பத்தில் ஃபெயிலியர் ரேட் அதிகமாக இருந்துட்டு போக போக ஃபெயிலியர் ரேட் குறைஞ்சிட்டு ஆனால் ஃபெயிலியர்லேயே தான் இருக்கும், ஃபெயிலியர் ரேட்லேயே தான் இருக்கும். பட் அதோடைய இது வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஆர் சான்ஸ் ஃபெயிலியர்னா என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் அ ஃபெயிலியர் பேட்டர்ன் வேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த ஆப்ரேஷ்னல் லைஃப் ஆர் ஆஃப் த காம்பனண்ட் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஏஜ். ஸோ இதில் வந்து ப்ராடக்டோட ஏஜை பொறுத்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதோடைய ப்ராபபிலிட்டி ரேட் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபெயிலியர் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. அது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பஜ்ஜி கடையோ இல்லை போண்டா கடையோ ரோட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு மழை வந்துருச்சுன்னா நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடணும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஃபெயிலியர் வந்துடும். அந்த ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒன்று வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபெயிலியர் வந்துடும். அதில் வந்து அந்த பொருளுடைய இது பற்றியோ ஏஜ் பற்றியோ இல்லைனா அங்கே அவங்க பண்ணுறத பற்றியோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு டக்குன்னு வந்து அது ஸ்டாப் ஆகுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து வரும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து ரேண்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம்.